சிலம்பம் வீசினா இதே போல் மூச்சு ஒரு 20 ட்ரிப்பாவது மூச்சு வாங்கணும். அப்பந்தான் நம்ம சிலம்ப பயிற்சியை செஞ்சதுக்கு அர்த்தம். இல்லாட்ட நம்ம ரன்னிங்கே போயிடலாமே. ரன்னிங் போகிற பொழுது அதற்கு மாற்றாக நம்ம இந்த சிலம்படி பயிற்சியை வீசினா நமக்கு இந்த உடம்பு எனர்ஜி கிடைக்கும். அதே போல் சூரிய ஒளியில் விளையாடணும் மேக்சிமம். அதுதான் நமக்கு ஒரு பலனை தரும். சூரிய ஒளி பட்டால் தான் இந்த உடம்பு அப்படியே மினுமினுன்னு ஒரு கருப்புத்தன்மை உள்ள தேன் கலர்னு சொல்லுவாங்க. அந்த தேன் கலரு இதில் வரும். அதுதான் ஒரு ஆண் மகனுக்குள்ள அழகு. வெள்ளையாக வர்றதும் கூட தேன் கலரு இருக்கணும். அந்த கலர் இருந்தால் தான் சூரிய ஒளி பட்டு இந்த கலர் மாறி அப்படி அழகாக இருக்கும். அந்தளவு நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதே போல் வெயிலில் அழகாக பயிற்சி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. வெயில் உடம்புல கண்டிப்பாக படணும். அதே போல் நல்ல இழுத்து எதுனாலும் இழுத்து கட்டிக்கோங்க. நல்ல வேஷ்டியை விதை இறங்காமல் இருக்கிற மாதிரி நல்ல டைட்டாக இழுத்து கட்டினீங்கன்னா விளையாடும் போது துள்ளி விளையாடும் போது எதுவுமே ஆகாது. நம்ம இன்னும் நிறைய வருஷம் விளையாடணும், ஆரோக்கியமாக விளையாடணும். அதனால் நோய் வராமல் விளையாடணும்னா நம்ம விதையை கீழே இறங்காதபடி நல்ல இழுத்து லங்கோடு கட்டிக்கோங்க. லங்கோடு நான் சொல்லித்தரேன், ஒன்று கட்டித்தரேன், அதை கட்டிக்கோங்க. அதை கட்டி விளையாண்டா பிரச்சனையே இல்லை. தனியாக விளையாடும்போது லங்கோடு மட்டும் கட்டிக்கிட்டு விளையாண்டாலே காட்டுக்குள்ளே அழகாக இருக்கும். அதே மாதிரி பழகலாம். அது இருந்தால் நல்ல இழுத்து கட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நல்ல துள்ளி விளையாடலாம். இல்லாட்ட வேட்டியை நல்லா இழுத்து கட்டி நல்லா இழுத்து விதையை நல்லா இறங்காதபடி இழுத்து கட்டி விளையாண்டிங்கன்னா நம்ம சேஃப் தான் மெயின். யாருக்காகவும் நம்ம விளையாடவில்லை, நமக்காக விளையாடுறோம். நம்ம உடம்புக்காக, நம்மளோட ஆரோக்கியத்துக்காக விளையாடுறோம். அவ்வளோதான். அதை நீங்கள் மனசில் வச்சு விளையாடுங்க. நம்ம விளையாண்டா நமக்கு தான், அது வேறு யாருக்கும் கிடையாது. இது நம்மளோட சொத்து. நம்ம இன்றைக்கி 1 மணி நேரம் விளையாண்டோமா, இந்த 1 மணி நேரம் நம்ம ஆரோக்கியமாக கடவுள்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கோம் ஆரோக்கியத்தை அப்படின்னு நினச்சிக்கிடணும். தினம் விளையாடுங்க, கடவுளை நினச்சி விளையாடுங்க, ஏதோ ஒரு இதை நினச்சி விளையாடுங்க. குறிக்கோளாக நல்லதை நினச்சி விளையாண்டா நல்லதே நடக்கும். கெட்டதை நினச்சி ஒருத்தர் அடிக்கணும், குத்தணும், கொள்ளணும் நினச்சி விளையாண்டா அந்த எண்ணங்கள் உள்ளே வரும். அதனால் நல்ல சிந்தனையை விளையாடுவோம். மூச்சடக்கி வீசினாதான் உடற்பயிற்சி. நன்றி, வணக்கம்.